தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். ஒரு போர் பதற்ற சூழல். நேற்று மாலை திடீர்னு ஒரு போர் நிறுத்த அறிவிப்பு இந்தியா பக்கட்டும் சரி, பாகிஸ்தான் சைட்லேருந்தும் சரி ஃபாதர். இதில் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அந்த ட்வீட்டு தான் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேரும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தன்னுடைய ட்வீட்டை பதிவு பண்ணுறார். இதை எப்படி ஃபாதர் புரிஞ்சுக்கிறது? முதலில் நிலைக்குமோ நீடிக்குமோ குறைந்தபட்சம் போர் வெறி என்பது தற்காலிகமாக வேணும் இடைமறிக்கப்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது. இறைவனுக்கு நன்றி. போர் என்பது மனித குலத்திற்கும் இறைவனுக்கும் எதிரானது. என்றுமே நமது குரல், நமது பதிவுகள் போருக்கு எதிரானதாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டு, இந்த போர் நிறுத்தம் என்பது எதிர்பாராத ஒரு வியப்பாக வந்திருக்கிறது. சர்ப்ரைஸ் தான், ஒரு சர்ப்ரைஸ். காரணம், அந்த போர் சென்று கொண்டிருந்த திசை மிக மோசமான ஒரு நிலையை நோக்கித்தான் அது சென்று கொண்டிருந்தது. அடிப்படையில் இந்த போர் நிறுத்தத்திற்கு பல காரணங்கள் இருந்திருக்கக்கூடும் என்பது என் எண்ணம். முக்கியமாக அமெரிக்காவின் ஏனைய உலக நாடு, நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் G7 நாடுகள் கூட மிக கடுமையாக அல்லது உறுதியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியிருந்தன. சவுதி அரேபியா, அமீரகம், கத்தார் போன்ற நாடுகளும் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியிருந்தன. ஆனால் எனது எண்ணப்படி, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்திய அரசியல் கட்சிகள் மீதும் பாஜக மீதும் அரசியல் அமைப்பு மீதும் நமக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் இந்திய இராணுவம் என்பது அடிப்படையில் இன்று வரைக்கும் இட்ஸ் a very highly professional army. அந்த ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் கொஞ்சம் இப்போது காஷ்மீர் பகுதிகளில் இருக்கிற இராணுவம் அவற்றை கையாளுகின்ற பிரிவுகள் தான் ஊழல் மயப்பட்டிருப்பதாக பொதுவாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றனவை தவிர, பொதுவில் இந்திய இராணுவம் என்பது ஹைலி டிசிப்ளின்ட் ஒரு ஆர்மி. சாதி மதம் எல்லாம் உள் இருந்தாலும் கூட அந்த பேதங்களினுடைய அடிப்படையில் இயங்குகிற ஒரு இராணுவம் அல்ல. போர் வெறி கொண்டு அலைகிற ஒரு இராணுவமும் அல்ல. நான் இதற்கு முன்பு கூட உங்களுக்கு சொன்னேன், இதுவரையான நமது விடுதலை கால வரலாற்றில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் ஆசைகள் எதுவும் வளர்த்து கொள்ளாத ஒரு இராணுவ அமைப்பு நமது இராணுவ அமைப்பு. அந்த வகையில் பாகிஸ்தான் இராணுவத்தை விட மிக உயர்ந்த அளவில் தான் அரசியல் ஆசைகள், அது ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று இந்திய இராணுவம் ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த சண்டை நிறுத்தம், போர் நிறுத்தம், இராணுவ உயர் தளபதிகளுடைய பங்கும் அதில் மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். காரணம், தரைப்படைகள் நகர்த்தப்பட தொடங்கப்பட்டன. பாகிஸ்தான் தன்னுடைய தரைப்படைகளை எல்லை பகுதி நோக்கி நகர்த்தியது. அதற்கு இந்தியாவும் பதில் தந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற போது இழப்புகள் பல்லாயிரங்களில் இருக்கும் இரு தரப்பினருக்கும். அது இராணுவத்தினருடைய மன உறுதியை சீர்குலைக்கும். நீங்கள் ட்ரோன்கள் மூலமாகவும் ஏவுகணைகள் மூலமாகவும் கனரக எரிகணை ஆயுதங்கள் மூலமாகவும் போரை நடத்தி கொண்டிருக்கிற வரை இராணுவத்தினருடைய அந்த மன உறுதி என்பது சீர்குலையாது. ஆனால் தரைப்படை தாக்குதல் என்று வருகின்ற போது இரு தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர் ஈடுபட வேண்டியிருக்கும். நான் சொன்னதைப் போல ஆயிரக்கணக்கான இழப்புகள், ஊனமுறுதல்கள் இவையெல்லாம் நிகழும். இரண்டாவதாக, ஒரு அணு ஆயுத போர் விளிம்பிற்கு எடுத்து செல்லப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற அச்சம் பொறுப்பான இராணுவ தளபதிகளுக்கு இருக்கும். எனவே இந்திய இராணுவ தலைமை, இராணுவ அரசியல் தலைமை இருக்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிற இராணுவ அரசியல் தலைமை என்பது அது சித்தாந்தங்களால் இயக்கப்படுகின்ற, அது ஒரு அரசியல் கட்சி போல செயல்படுகிறது. ஆனால் இந்திய இராணுவம் என்பது மிகவும் ப்ரொஃபஷனலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு இராணுவம். பாகிஸ்தான் இராணுவத்தையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு அதால பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறது, உண்மைதான். அவர்களினுடைய அரசியல் என்பது சீர்குலைந்து கிடக்கிறது. நாட்டு மக்களை இணைக்கும் ஆற்றல் கொண்ட ஒரே தலைவராக இம்ரான்கான் அவர்கள் இருந்தார்கள். அவரையும் அவர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தை உண்மையில் இராணுவம் தான் கையில் வைத்திருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் சீர்குலைந்திருக்கிற அந்த நாட்டிற்கு உறுதிப்பாட்டை தருகிற ஒரே நிறுவனமாக பாகிஸ்தான் இராணுவம் தான் இருக்கிறது. இராணுவம் தன்னை வலுப்படுத்தி கொண்டும் இருக்கிறது, வளமான நிலையிலும் வைத்திருக்கிறது. அந்த பாகிஸ்தானினுடைய எஞ்சிய ஒரே உறுதியான நிறுவனம், த ஸ்டேபிள் இன்ஸ்டிடியூஷன்
அதை உடைக்க வேண்டும் என்பதுதான் இந்திய இராணுவ அரசியல் அமைப்பினுடைய ஒரு இலக்காகவும் இருந்திருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். ஆனால் தான் இவ்வளவு தீவிரமாக இந்த போர் முழு அளவில் இந்தியாவால் முன்னெடுக்கப்பட்டது. அந்த முயற்சியில் இந்த அடுத்து எப்படி நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இது நான் முன்னரையே நாம் சொன்னது தான், எதிர்பாராத சில இழப்புகள் இந்தியாவுக்கு நிகழ்ந்ததும் இந்த போர் நிறுத்தம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும். குறிப்பாக ஒரு ரஃபேல் ஜெட் விமானம் ஒன்று, பாகிஸ்தான் சொல்கிறது 5 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று சொல்கிறது. இந்தியா இதுவரைக்கும் அதை ஒன்றை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரஃபேல் விமானங்களை தயாரிக்கிற பிரெஞ்சு நாட்டு நிறுவனம் ஒரு ரஃபேல் விமானம் இழக்கப்பட்டிருக்கிறது. பொதுவில் உங்களுக்கு விமானப்படையில் தாக்குதல் சண்டையிடுகின்ற விமானங்கள் உண்டு, இடைமறித்து மட்டுப்படுத்துகின்ற இன்டர்செப்டர்ஸ் உண்டு, ஃபைட்டர் ஜெட்டில் வந்து ரஃபேல் தான் இன்னைக்கு நம்பர் 1. இந்த F-16 போல ரஃபேல், ஒரு ரஃபேல் விமானத்தினுடைய விலை 2500 கோடி, பெரிய விலை. ஸோ அதை தயாரித்த நிறுவனம் உறுதி செய்திருக்கிறது. மேலும் சில விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. கட்டாயம் இழக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த மிஸ்கால்குலேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, 65, 71 யுத்தங்களில், போர்களில் சீனா நமக்கு எதிராக பாகிஸ்தானுடன் உறுதியாக அணிவகுக்கவில்லை. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. நான் உங்களுக்கு முன்னாடி உள்ள பல இதிலேயே சொல்லியிருக்கிறேன். இந்திய பாதுகாப்பை நீங்கள் வரையறுக்கிற போது அமெரிக்க நேட்டோ நாடுகள் கடல் வழி ஒரு பாதுகாப்பு ஆர்கிடெக்சர், அதில் தான் இந்தியாவை ஈடுபடுத்த விரும்புகிறாங்க, மேரிடைம் செக்யூரிட்டி. காரணம் அது இந்தியாவுக்குமானது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளை பாதுகாப்பது தான் அவர்களுடைய முதன்மையான இலக்கு. அதை வைத்துக்கொண்டு தான் நேட்டோ இந்தியன் ஓஷன் அண்ட் இந்தோ பசிபிக் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சரை வரையறுக்குது. ஆனால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் கடல் வழி அதிகம் வருவது அல்ல, நிலம் வழியாக, நிலப்பரப்பு வழியாக வருவது. நமக்கு 2 திசையில், ஒன்று பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லை பகுதியில் மட்டுமே நாம் ஏறக்குறைய 4 லட்சம் இராணுவத்தினரை நிறுத்தி இருக்கிறோம். நீ அந்த பக்கம் போனீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், அந்த சீனாவினுடைய அச்சுறுத்தலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதும் பெரிய தேவையாக இருக்கிறது. இந்த 2 பிரச்சனையிலையும் அமெரிக்காவோ ஏனைய ஐரோப்பிய நாடுகளோ நம்மை பாதுகாப்பதற்கு வராது என்பதுதான் அடிப்படை உண்மை. அதுக்கு ஒரு கசப்பான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் தான் நமது நீண்டகால பாதுகாப்பை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அவ்வகையில் இந்த பாகிஸ்தானினுடைய தரைப்படை நகர்வு என்பது இந்திய இராணுவ உயர்மட்டத்தில் சில ஒரு அன்இமோஷனல் கொஸ்டின்ஸ்னு சொல்லுவோம்ல, இது எப்படி போகும் என்கின்ற கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டும். இன்னொன்று, நியூக்ளியர் ஒரு வாராக அது மாறினால் என்ன ஆகும் என்கின்ற ஒரு அச்சம் எழுந்திருக்க வேண்டும். 3, சில விமானங்களினுடைய இழப்பு. இப்போ 2 தரப்புமே தங்களை நிரூபித்திருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் ராவல்பிண்டியில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, இஸ்லாமாபாத்தில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, லாகூரில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது, கராச்சியில் கூட தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள என்றால் நெடுந்தூரம் சென்று தாக்குகின்ற அளவுக்கான ஆற்றல்களை இந்தியா வளர்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் இல்லையா? ஸோ இராணுவ ஆற்றல்களை பற்றி ஒன்றும் நாம் விமர்சனம் வைப்பதல்ல. ஆனால் அவற்றிற்கு ஈடு கொடுக்கின்ற அளவுக்கான ஆற்றல்களை பாகிஸ்தான் இராணுவமும் கொண்டிருக்கிறது. அதற்கு சீனாவினுடைய பின்புலமும் இருக்கிறது. அந்த இராணுவ விமானம் விழுந்திருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்வதற்கு காரணம், இந்த ரஃபேல் வீழ்த்தியதில் சைனாவினுடைய ஒரு சண்டை விமானம் இருக்கிறது, செங்டு அப்படின்னு ஒரு செங்டு J-10Cன்னு நினைக்கிறேன், அந்த அவனுடைய பேர் செங்டு. அதுவும் ஒரு டாக் ஃபைட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எப்படி நாய்கள் சண்டை போடும் அப்படி சண்டை போடுற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு விமானம். 2மே ரஃபேலும் சரி. அதை தயாரிக்கிற சைனீஸ் அரசனுடைய நிறுவனம் தான் ஏவிக்ஸுங்கிற ஒரு நிறுவனம். அந்த ஏவிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஷேர் பங்கு மதிப்பு போன வாரம் 40% அதிகரிச்சுது. போன வாரம்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. ஸோ 40% சட்டுன்னு. அப்போது என்ன காரணம்னு நான் தேடி பார்த்ததில், இந்த ரஃபேலை வீழ்த்தினதில் செங்டு தான் வீழ்த்தி இருக்குது. அப்போது உலக அளவில் என்ன பார்வை வரும்னா, ரஃபேலுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு சைனாவோட செங்டு இருக்குது. அப்படி தான் நம்ம அதை பார்க்க வேண்டி இருக்குது. இப்படி பல்வேறு காரணங்களாலும் இப்போ காலையில் நான் பலரோடு
பேசிய போதும் பல தரவுகளை தேடி பார்த்த போதும் முதலில் ட்ரம்ப் அவர்களும் ஜேடி வான்ஸ் அவர்களும் இந்த பிரச்சனையில் எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு போரில் நாங்கள் அதிகம் எங்கள் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை. அப்படிதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அமெரிக்கா ஏனென்றால் இந்தியா இதை, அதாவது உலகம் எங்களை ஆதரிக்க வேண்டும், ஆனால் இந்த பிரச்சனை உலக பிரச்சனை ஆகக்கூடாது. இது இந்தியாவினுடைய அணுகுமுறை. உலகம் எங்களை ஆதரிக்க வேண்டும், ஆனால் காஷ்மீர் பிரச்சனை உலகத்தால் பேசப்படக்கூடாது. இப்படி அதனால தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ணாலும் இவங்க அந்த பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இவர்கள் பேச போவதும் இல்லை, தீர்க்க போவதும் இல்லை. எங்களால் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையில் நாங்கள் நேரம் வீணடிக்க விரும்பவில்லை என்று. ஆனால் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகளும் ஏனைய முக்கிய ஆய்வு அமைப்புகளும் அந்த உள்ளீடுகள் கொடுப்பாங்கல்ல, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இது ரொம்ப மோசமாக போகுது, இப்படியே போயாச்சுன்னா அது தப்பான இடத்துல இந்த பகுதியை, இந்த பிராந்தியமே, ரீஜனே வந்து நிற்கும் அப்படிங்கிற எச்சரிக்கைகள் கொடுத்த காரணத்தினால்தான் அமெரிக்கா, குறிப்பாக மார்க்கோ ரூபியோ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அவங்கெல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு, சவுதி அரேபியா, அமீரகம், இவங்க எல்லார் வழியாகவும் ஈடுபட்டு சைனாவோடையும் பேசியிருப்பாங்க. ஒரு சண்டை நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த ட்வீட் வந்து, நாங்கள் இதை வந்து நாங்கள் சமாதான போக்க நாங்கள் தான் இனிஷியேட் பண்ணணும், இதுக்கு நாங்கள் தான் காரணங்கிற கிளைமை ட்ரம்ப் பண்ணுறாரா? அதுக்காக தான் இந்த ட்வீட்டை நம்ம பார்க்கலாமா ஃபாதர்? ஆமாம், அவர் பொதுவாக அப்படி பண்ணிடுறாரு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் நீங்கள் அரசியல்வாதிங்கிறத விட இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். நீங்கள் நியூயார்க்லேயே மிக விலை மதிப்பு மிக்க பெரிய டவர்னா ட்ரம்ப் டவர் தான். அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பெரிய பில்டர், டெவலப்பர். ஸோ அவருக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு டிரான்சாக்ஷனாக தான் பார்ப்பார் அவர். நான் உனக்கு இது பண்ணுறேன், நீ இதுக்கு இப்போ டேரிஃப் வார்லேயும் அது தானே இல்லையா? இப்போ உக்ரைன் வாரில் முதல்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், எல்லாம் சண்டை நிறுத்தத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு இல்லை எல்லாம் நான் பூட்டின்ட்ட பேசிடுவேன், எல்லாம் சரியாயிடும், அவரெல்லாம் கேட்டுக்குவாருங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் உள்ள ஒரு மனிதர். ஸோ இதுலேயும் அவர் அப்படி தான் விரும்பி இருக்க வேணும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன், இவர் முன்னாடி முதன்முறையாக அதிபராக இருக்கிற போதே இந்தியா விரும்பினால், இந்தியாவும் பாகிஸ்தான் விரும்பினால், நான் இடைப்பட்டு இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முயற்சி செய்கிறேன்னு சொன்னப்போ இந்தியா அதை நிராகரிச்சேன். இந்தியா காஷ்மீர் பிரச்சனையை ஒருபோதும் ஒரு அனைத்துலக மயம் ஆவதை அனுமதிக்காது. ஸோ இந்த இதுலேயும் அவருக்கு வந்து அதில் ஒரு சந்தோஷம், நம்ம பேசி தான் இதெல்லாம் வருதுங்கிறதுல அவருக்கு அதில் ஒரு இஸ் அ பிஸ்னஸ் மேன். ஆனால் இந்தியா அதை எதையுமே சொல்லலை. அமெரிக்காவுக்கு நன்றி கூட சொல்லலை. பாகிஸ்தான் நன்றி சொல்லியிருக்குது. இந்தியாவுக்கு கவலை என்னென்னா, வெளிநாடுகளினுடைய இடைப்பாடு இந்த பிரச்சனையில் ஆன மட்டும், நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளிநாடுகள்லாம் ஆதரிக்க வேண்டும், ஆனால் அறிவுரை சொல்லக்கூடாது. இது ஒரு விசித்திரமான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுங்க. சரி, அதை இப்போதைக்கு நம்ம விமர்சிக்க வேணாம். ஒன்று. ரெண்டாவது, இப்போது அவங்கள நம்ம இதை விட்டாச்சுன்னா நாளைக்கு காஷ்மீர் பிரச்சனையிலையும் பேச வந்துடுவாங்களோங்கிற ஒரு அச்சம் இவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்னை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய முயற்சியால் மட்டுமே இந்த சண்டை நிறுத்தம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. பல்வேறு காரணங்கள், நான் முந்தைய கேள்வியில் சொன்னதை போல பல்வேறு காரணங்களும் அமெரிக்காவினுடைய அழுத்தம் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கக்கூடும். ஒரு பக்கெட்டு இப்படி சமாதான பேச்சு, இன்னொரு பக்கெட்டு IMFலேருந்து $1 பில்லியன் அவங்க பாகிஸ்தான் கேட்ட உடனே கிடைக்குது. இது எப்படி ஃபாதர் புரிஞ்சுக்கிறது? ஒரு பக்கெட்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு, இந்த பக்கம் சமாதானம், இதை எப்படி உள்வாங்கிக்கிறது? உலக நாடுகளை சொல்றீங்க? ஆமாம் ஃபாதர். உலக நாடுகள், அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த தாக்குதல் நடந்ததை பற்றி, இந்த பஹல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை பற்றி உலக நாடுகளுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. இது என்னால் அனுமானிக்க முடியுது. ஏனென்றால் அந்த தாக்குதல் பற்றி கடுமையான கண்டனங்கள் ஒன்றும் வரல, சடங்கு ரீதியான கண்டனங்கள் தான் வந்தது. காரணம், இன்று வரைக்கும் அதற்கான சான்றுகள் இருப்பதாக இந்தியா சொல்லிக்கொள்கிறதை ஒழிய அந்த சான்றுகளை உலகத்திற்கு தரவில்லை. நம்பர் 1. 2, ஒரு அனைத்துலக விசாரணை நடத்துங்கள் என்று பாகிஸ்தான் முன்வருகிறது. அதை ஏற்றுக்கொண்டு, அது நல்ல யோசனை தான், 2 பேரும் ஒத்துழைத்து ஒரு அனைத்துலக விசாரணை வைத்து யார் உண்மையில், ஏனென்றால் சுட்டுக் கொன்ற அந்த பயங்கரவாதிகளினுடைய புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆக அவர்களை அடையாளப்படுத்துவதும் அவர்கள் யார் என்று அந்த வேர்மூலத்தை தேடுவதும் எளிதான ஒரு விஷயம். இப்போ அந்த அனைத்துலக விசாரணைக்கு இந்தியா முன்வரவில்லை என்பது, இவர்கள் ஏன் ஃபேக்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? காரணம், நமக்கே நம்ம அந்த ஐயப்பாட்டை, உண்மையில் இந்த பிரச்சனையினுடைய முதல் வேரை நீங்கள் தேட வேண்டும் என்றால்
நான் முன்னர் சொன்னதையே முந்தைய பதிவுகளில் சொன்னதையே காஷ்மீர் நிலப்பரப்பிற்குள் மட்டுமே 3,43,000 இராணுவத்தினர் துணை இராணுவத்தினர் நிற்கிறார்கள். எல்லை பகுதியில் ஒரு 4 லட்சம் இராணுவத்தினர் நிற்கிறார்கள் காஷ்மீர். இதுக்கு அப்பால் இனி காவல்துறை, துணை காவல் அமைப்புகள் எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் ஒரு இராணுவ காவல் அமைப்பினர் இருக்கிற ஒரு நிலப்பரப்பில் நீங்கள் சும்மாவே காஷ்மீருக்குள்ளே எங்கே நடந்து போனாலும் கூப்பிட்டு போலீஸ் உங்களை செக் பண்ணுவாங்க. எப்படி 1 மணி நேரம் சண்டையிட்டு இந்த மாதிரி பயங்கரவாதத்தை நிகழ்த்தி விட்டு, அதுவும் ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் உள்ளார வந்துட்டு எப்படி அவங்க போனாங்க, யாரும் பார்க்காம எப்படி போனாங்கங்கிறது, அது ஒரு உலக நாடுகளுக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை எந்த பின்புலத்திலேருந்து வச்சு பார்ப்பாங்கன்னா, எப்படி 70களில் வந்து அமெரிக்காவினுடைய CIA அங்கங்கேயா போய் இந்த தேவையில்லாத படுகொலைகள் அது இதுன்னு நடத்திட்டு இருந்ததோ, அந்த படுகொலைகள்லாம் எப்போ தடுத்து நிறுத்தப்பட்டது என்றால், அமெரிக்க செனட்டும் காங்கிரஸும் இப்படியே போனால் உலகத்தில் நமக்கு ரொம்ப கெட்ட பேர் வரும், எதிர்காலத்தில் நமக்கு நண்பர்களை விட எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள், அதனால் அவர்களுடைய இடைப்பாட்டிற்கு பிறகுதான் சமீப ஆண்டுகளில் நீங்கள் இந்த CIA போன்ற அமைப்புகள் அரசியல் படுகொலைகள் இதிலெல்லாம் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது வெளிப்படையாக. இந்தியாவினுடைய அந்த நான் சொன்ன இந்த அரசியல் இராணுவ பிரிவு என்பது இது போன்ற ஆபரேஷன்ஸை அரசியல் தேவைகளுக்காக செய்ய தொடங்கி விட்டதோ என்கின்ற எண்ணமும் உலக நாடுகளுக்கு இருக்குது. எனவே தான் ஹார்ட் ஃபேக்ட், ஓகே, உண்மை என்னங்கிற அந்த ஃபேக்டை நீங்கள் சான்றுகள் என்ன, அந்த சான்றுகள் தராத வரைக்கும் இந்த போர் தொடங்கிய அந்த அடிப்படையை உலக நாடுகள் ஐயப்படுகின்றன. கண்டிப்பாக ஃபாதர். இப்போ ஒரு போரை தொடங்குவதும் முடிப்பதும் அது வந்து ஒரு அரசியல் முடிவு அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில அதிகாரிகளுடைய உரையாடலை வச்சு ஒரு போரை தொடங்குறது முடிக்கிறது அது எப்படி ஃபாதர்? அதுதான் நான் சொன்னேன், அது வந்து இராணுவத்திற்கு விடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அரசியல் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், உண்மையான தரவுகளை உலக சமூகத்திடம் கொடுத்து, சான்றுகளை கொடுத்து, அந்த சான்றுகளினுடைய அடிப்படையில் ஒரு உலக விசாரணைக்கு ஒத்துக்கொண்டு, அந்த உலக விசாரணை மூலம் பாகிஸ்தானை குற்றப்படுத்தி, அந்த குற்றப்படுத்தலினூடாக அதன் மீது பொருளாதார தடைகள், ஏனைய இராணுவ தொழில்நுட்ப தடைகள், இன்னும் பல்வேறு அரசியல் செயற்பாடுகள் மூலம் ஒரு நீண்ட கால அளவில் பாகிஸ்தானை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். இன்னொன்று என்ன உலகம் நினைக்குது அப்படின்னா, ஏன்னா இங்கே இருக்கிற நம்ம அந்த போர் வெறியில் வந்து உண்மைத்தன்மை இப்படி எனக்கு கடந்த அந்த மும்பை தாக்குதலுக்கு பிறகே பொதுவில் அந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு தீவிர ஆதரவு கொடுக்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து பாகிஸ்தான் கொஞ்சம் பின்வாங்கி கொண்டு தான் இருக்கிறது. ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டவர்களை முற்றாக அவர்கள் தடுத்து நிறுத்த முடியாது, இது ஒரு யதார்த்தம். ஓகே, ஆனால் ஏன் ஒரு மிதமின்றி இப்போது பாகிஸ்தான் தீவிர இயக்கங்களை ஆதரிக்கிற நிலைப்பாடு இல்லை என்றால், நான் ஒரு நடுநிலையாக நின்று படித்தறிந்த வரையில் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற அவங்க இயங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லை அதை நம்ம மறுக்க முடியாது. நமக்கு தொந்தரவாக இருக்கிற முக்கியமான ஒரு 3 அமைப்புகள், லஷ்கர் தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் அண்ட் ஜெய்ஷி முகமது, இவங்க பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறாங்க. பாகிஸ்தான் ISI அமைப்போடு உறுதியாக தொடர்புகள் இருக்கும், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதே போல் பாகிஸ்தானுக்கு மிகவும் தலைவலியாக இருக்கிற 2 அமைப்புகள் இருக்கின்றனங்கிறது நம்ம ஆளுகளுக்கு தெரியாது. ஒன்று இந்த தெஹ்ரீக் தலிபானுங்கிற ஒரு அமைப்பு. எப்படி நமக்கு லஷ்கர் தொய்பாவும் இவங்களும் நமக்கு தொந்தரவோ, அதே அளவுக்கு அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கிற தெஹ்ரீக் தலிபான். அதே போல் BLA, பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி, இந்த 2 அவங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. இந்த 2 அமைப்புகளுக்குமே இந்தியா ஆதரவு கொடுக்கறது குற்றச்சாட்டு பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் இருக்குது. இது நம்ம பார்வைக்கே வர்றது இல்லை. அதனால தான் நீங்கள் இந்த ஒரு மீடியாவுடைய ரோலுங்கிறது பக்கச்சார்பு இல்லாமல் நடுநிலையாக நின்று கேட்க வேண்டிய கடுமையான கூர்மையான கேள்விகளை கேட்பது. இங்கு வெறியின் கூச்சல் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர, அந்த உண்மையின் சார்பில் நின்று கொண்டு உரிய கேள்விகளை உயரத்தில் இருக்கிறவர்களிடம் கேட்பது இல்லை. அப்போது தனக்கே பல பிரச்சனைகள் இருக்கிற போது ஒரு அளவுக்கு மேல் இந்த அமைப்புகளை பாகிஸ்தான் பயன்படுத்தாது. இதை இப்படி உலகம் பார்க்கிறது. எனவே அந்த அந்த உண்மையில் அந்த தாக்குதலை நடத்தியது யார்?
கடந்த மாதம் அந்த 26ஆம் தேதி நினைக்கிறேன் இல்லைங்களா, 26 தாக்குதலை இல்லை 26 பேர் உயிரிழந்தார். அந்த தாக்குதலை நடத்தியது யார் என்கின்ற கேள்விக்கு முழுமையான விடை உலக நாடுகளுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இந்தியாவுக்கு ஆதரவாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாடு எடுக்காமைக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். இந்த போரினுடைய ஒரு போர்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாராலையும். இப்போ இந்த போர் நிறுத்த அறிவிப்பு வந்துடுச்சு, ஆனால் இதுலேருந்து வர அவுட்கம்ஸ் இதில் மோடி எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருதே ஃபாதர். இதை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான. அதாவது மோடி என்கின்ற தனி மனிதர் என்று சொல்வதை விட அன்செக்ட் நேஷனலிசம்னு சொல்கிறோம்ல, அதான் நான் மீண்டும் அந்த டிஃப்ரென்ஷியேட்டரை சொல்ல விரும்புகிறேன். எ வெரி ப்ரொஃபஷனல் ஆர்மி இட் ஹஸ் டு டிஃபெண்ட் இட்ஸ் பார்டர்ஸ். ஒரு நிலத்தினுடைய எல்லைகளை காத்து அந்நிய படைகள் உள்வராமல் அந்த நிலத்தின் மக்களை காப்பது தான் ஒரு இராணுவத்தினுடைய அடிப்படை பணி, கடமை, அதனுடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை செய்கின்ற அளவில் இந்திய இராணுவம் திட்டமிட்டு நன்றாக பொறுப்போடு மெச்சூர் இந்தியன் ஆர்மி லீடர்ஷிப் இட்ஸ் அ வெரி மெச்சூர் ப்ரொஃபஷனல் லீடர்ஷிப். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்தியன் பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் பிளைண்ட் நேஷனலிசம், பிளைண்ட் ரிலிஜன் பேஸ்ட் நேஷனலிசம். அந்த நேஷனலிசம் உங்களுக்கு போர் முடிவுகளையோ இராணுவ முடிவுகளை எடுக்கிற போது இப்படி ஒரு நெருக்கடியான நிலைக்குத்தான் அந்த மக்கள். ஹிட்லர் செய்தது தானே எக்ஸ்ட்ரீம் ஜெர்மன் நேஷனலிசம், உலகத்தை ஆள முடியும் அப்படிங்கிற. தேர்ஃபோர் அதாவது இந்தியா இந்த நிலப்பரப்பை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மட்டும்தான் இராணுவத்துக்கு என்பதை விட இந்த பிராந்தியத்தை நம்ம தான் டாமினேட் பண்ணணும், ஒரு உலக சக்தியாக நம்ம மாறணும், கட்டாயம் மாறத்தான் போகிறோம். ஆனால் உங்கள் தலைமையில் அது நடக்காது. நீங்கள் இப்படி இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம உலக பெரும் சக்தியாக வெறும் இவங்க சொல்கிறது இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸ், உலக சக்தின்னு வர நேரம் இந்தியாங்கிற ஒரு நாடு எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வெற்றி நாடு என்று பார்க்குறதை விட ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் ஒரு நாடு வெற்றியாக மாற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேகமும் வெறியும் இருக்கிற போது அதற்கு தொந்தரவாக இருக்கிற நாடாக பாகிஸ்தானை பார்க்குறாங்க. அதனால் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு அவங்களுடைய பொருளாதாரம் சீர்குலைந்திருக்கிறது, அவருடைய அரசியல் பலவீனமாக இருக்கிறது. உறுதியாக இருப்பது அவருடைய இராணுவ அமைப்பு மட்டும்தான். அந்த இராணுவ அமைப்பை சிதைப்போம் என்கின்ற அந்த வேகத்தில் தான் இந்த போர் முடிவு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். 1. 2, பீகார் தேர்தல், இந்த தேர்தல் வெற்றிக்காகவும் அந்த கணக்குகளும் இல்லாமல் இல்லை இருந்திருக்காது, கட்டாயம் இருந்திருக்கும். 3, ஒருவேளை இதெல்லாம் ஹேஷ்யம் தான். ஹேஷ்யம் பொதுவாக நம்ம ஒரு செப்டம்பர் மாதத்தோடு அவருக்கு 75 வயசு முடியுது. அவரை மாற்ற வேண்டும் என்கின்ற, என்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கைப்படி 75 வயதுக்கு மேல் யாரும் பொறுப்பில் இருக்கக்கூடாது. அந்த மூவெல்லாம் நடந்துட்டு இருந்ததாக தான் சொல்கிறாங்க. ஓகே, மோடி மாற்றுவதற்கு அதை ஒருவேளை அந்த முடிவை மாற்றுவதற்குன்னா அவரை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த போர் இருக்கலாம் என்றும் நினைத்திருக்கலாம். நான் அப்படித்தான் நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ பொதுவில் இப்படி பார்க்கிற போது நம்ம அந்த ஒரு தாக்குதல் நடந்த அந்த தாக்குதல் தொடர்பான ஐயப்பாடுகளை உலக சமுதாயத்திற்கு நீங்கள் முழுமையாக நீக்குவதற்கு முன்னால், 2, உங்கள் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு பொறுப்பெடுப்பதற்கு முன்னால், இவ்வளவு ஃப்ரீயாக 200-250 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ஜாலியாக படுகொலை பயங்கரம் நடத்திவிட்டு பாதுகாப்பாக திருப்பி செல்கிற அளவுக்கு அப்புறம் எதுக்கு ஏன் நீங்கள் பாகிஸ்தான் நார்மல் ஆகிடுச்சுது, எல்லாம் ஆர்டிகிள் 370 போனதோட எல்லாமே சூப்பர் பெர்ஃபெக்டாக மாறிடுச்சு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் பெரும் போரை கட்டவிழ்த்து விட்டதை உண்மையான அறிவு சமூகமும் நம்பவில்லை, அனைத்துலக சமூகமும் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. கண்டிப்பாக ஃபாதர், இந்த மௌனத்தை நம்ம சர்வதேச ஊடகங்கள்கிட்டையும் பார்க்க முடிகிறது. அவங்கள்ட்டையும் ஒரு பெரிய ரியாக்ஷன்லாம் இந்த போரை பற்றி இல்லை அப்படிங்கிறத உணர முடியுது. இதையும் எப்படி ஃபாதர் நீங்கள் சொன்னதை தான் அதோட ரியாக்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம்? இதே காரணம் தான், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள் தான் அனைத்துலக நாடுகளினுடைய ஒரு ஊடகங்களுக்கு வளமையாக நமக்கு மிகவும் வரிந்து கட்டி கொண்டு ஆதரிக்கிற ஊடகங்கள் இந்த முறை இன்னும் அவர்கள் வரிந்து கட்டி ஆதரித்திருக்க வேண்டும். காரணம்,
பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பின்புல அணியாக நின்ற நாடுகள் அனைத்துலக ஊடகங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத நாடுகள். ஓகே. சீனா 1, துருக்கி நம்பர் 2, ஈரான் நம்பர் 3. மூணுமே உலக நாடுகளுக்கு பிடிக்காத நாடுகள். இருந்தும் அவங்க நமக்கு ஆதரவாக வரல. ஏன்னா ஒன்று, நான் அந்த இமீடியட் ரீசன்ஸ் நான் ஏற்கனவே சொன்னது தான். அந்த பயங்கரவாத தாக்குதலினுடைய உண்மை சான்றுகள் உலகத்திற்கு தரப்படலைங்கிறது மட்டும் கிடையாது. இந்தியாவை உலக நாடுகளும் உலக ஊடகங்களும் ஒரு எல்லா தரப்பு மக்களையும் உள்வாங்கி செல்கிற ஒரு ஜனநாயக நாடாக பார்க்கல. பார்த்த காலம் முடிந்து போயிட்டு. சரி, அது ஒரு பெரிய அசெட்டுங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம ஏதோ கிறிஸ்டின்ங்கிறனால பேசுகிறோம், முஸ்லீம்ங்கிறனால பேசுகிறோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் சாஃப்ட் பவருங்கிறது, இப்போ இன்னைக்கு சவுதி அரேபியா இவங்கெல்லாம் நமக்கு ஆதரவாக இருக்கலாம். பட் நாளைக்கு அந்த மக்களிடமிருந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் நடக்குன்னு வச்சுங்க, சவுதி அரேபியா நம்ம பக்கம் நிற்குமா? இப்போ 26 இஸ்லாமிய நாடுகள் நமக்கு ஆதரவாக இருப்பது என்பது உலகத்தில் நமக்கு ஒரு சாஃப்ட் பவர். அல்லது இன்னைக்கு கிறிஸ்டியன் நாடுகளை யாரும் கான்டாக்ட் பண்ணலை, மொபிலைஸ் பண்ணலை, ஒன்றும் ஆர்கனைஸ்டாக வரல. பட் உலகத்தில் 100க்கு மேலான நாடுகள் கிறிஸ்டியன் பேஸ்ட் கண்ட்ரிஸ். இது சாஃப்ட் பவர். நாளைக்கு யாராவது சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ் பண்ணி கிறிஸ்டியன்ஸ் ஆர் பெர்சிக்யூட்டட் இயர், இங்கே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, உள்ளடக்கல்ல அப்படின்னு உலக அளவில் ஒரு 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 பரப்புரையும் முயற்சிகளும் செய்யப்பட்டால் அதற்கு ஒரு வணிகம் தொழிலை கடந்து அந்தந்த நாடுகளின் மக்களிடமிருந்து சில எழுச்சிகளும் கோரிக்கைகளும் வருகிற போது அவற்றை அந்த நாடுகள் நிராகரிக்க முடியாது. இந்த விஷயம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஊடகங்கள், அறிவு அமைப்புகள் எல்லாத்துக்குமே இந்தியா இஸ் நோ மோர் அன் இன்க்ளூசிவ் டெமோக்ராட்டிக் செக்யுலர் கண்ட்ரி. எனவே இப்போ காங்கிரஸ் காலத்தில் இந்த நாட்டுக்கு இருந்த மதிப்பு உலகத்தில் இல்லை. இருக்கிறது. எதற்காக இருக்கிறது என்றால் இந்தியாவினுடைய சந்தைக்காகவும் மோடி அரசும் அல்லது பாஜக அரசும் கடைபிடிக்கிற தாராள பொருளாதார கொள்கைகளுக்காகவும் உலகம் இது கன்வீனியன்ட்னு நினைக்குது. அது இஸ் நைஸ், நமக்கு வசதியாக இருக்குது, வசதியாக இருக்கிறது என்று தான் நினைக்கிறார்களே தவிர வசீகரப்பட்டு ஒரு இயல்பாக மதிக்கப்படுகிற ஒரு நாடாக நாம் இன்று இல்லை. இந்த உண்மையை அன்பிற்குரிய எல்லா இந்திய குடிமக்களும் தமிழக மக்களும் போர் வெறியும் மத வெறியும் நீண்ட கால அளவில் உங்களுக்கு உலகளவிலான நண்பர்களை தராது. இப்போ இந்தியாவினுடைய இராணுவம் மிகப்பெரிய வல்லமையோடு தான் இருக்கிறது. ஆனால் அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்கல்ல. எங்கேருந்து வந்தது அந்த ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும் அல்லது சர்ஃபஸ் டு சர்ஃபஸ். பாகிஸ்தானே தன்னுடைய இராணுவ பலத்தை உருவாக்கி கொண்டதா இல்லையா? அப்போ எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு? இப்போ செங்டு விமானம் எங்கேருந்து வந்தது? அல்லது சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல்ஸ் அவங்களாம் அடிச்சிருக்காங்கல்ல. அது துருக்கியும் ஈரானும் கொடுக்காம எப்படி வந்திருக்க முடியும்? ஸோ நம்ம வெறும் பாகிஸ்தான் அப்படின்னு மட்டும் வச்சு நம்ம இராணுவ கணக்குகளை வகுக்கக்கூடாது. இப்போ இதே இந்தியாவுக்கு உலக அளவில் ஒரு திஸ் த பெஸ்ட் டெமோக்ராட்டிக் எக்ஸாம்பிளரி கண்ட்ரி, எல்லாரையும் அது உள்ளடக்கி கூட்டு போகிற ஒரு கண்ட்ரின்னு இருந்ததுன்னா துருக்கி கூட தயங்குவாங்க. அல்லது நமக்கு ஆதரவாக இதையெல்லாம் சமாளிக்கிற ஆயுதங்களை தருவதற்கு அமெரிக்காவை தானாக முன் வரும். அப்படி வரக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்ம இல்லை. இந்த ஃபேக்ட் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் ட்ரிவன் கண்ட்ரிஸ் வெளியே சந்தைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் உள்ளுக்குள் இவனுங்க விழுந்தாச்சுன்னா இவங்களுக்கு வேண்டியதுதான் அப்படின்னு தான் அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நினைப்பார்களே தவிர நாம் தோற்றுவிடக்கூடாது என்று யாரும் நினைக்க மாட்டார். ஃபாதர், இப்போ நேற்று போர் நிறுத்த அறிவிப்பு 5 மணிக்கு வருது. ஆனால் திரும்ப 8 மணிக்கு இரவு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதா செய்திகள்லாம் கிடைக்கிறது. இந்த போர் நிறுத்தம், இந்த சூழல்லாம் இப்படியே இருக்குமா? இதோடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி? என்னப்போ இப்போதைக்கு ஒரு அன்சர்டன் ஒரு தற்காலிக இடைவேளை கிடைத்திருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சி அடையலாம், மனநிறைவு கொள்ளலாம். இது நீடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் நீடிக்காமல் போவதற்கான சாத்தியப்பாடுகளும் 50-50 இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா இதுக்குள்ளே இனி யாரெல்லாம் புகுந்து விளையாடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் இதை செக் பண்ணி பார்க்கலாமேன்னு சீனாவே விரும்பலாம். தன்னுடைய ஆயுதங்களை பரிசோதித்து பார்க்க இது ஒரு வாய்ப்பு தானே. யார் செத்தா அவங்களுக்கு என்ன? ஸோ அந்த வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது. அடுத்தடுத்து நாம் தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு செல்ல வேண்டும். அனைத்துலக சமூகத்தினுடைய அரவணைப்போடு நாம் முன் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு அறிவுபூர்வமான
அல்லது ஒரு ஞானமான அணுகுமுறையாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாதர். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி. நன்றி.